அவர் 100 வயதுல குழந்தை கொடுக்க கூடுமானால் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு அவருக்கு எம்மாத்திரம் லேசான காரியம். தேவனை குறித்து எப்பொழுதுமே நம்ம மனசுல உயர்வான ஒரு படம் இருக்கணும். தேவனை குறித்து நம்முடைய மனதில் எப்பொழுதுமே, எப்பொழுதுங்கிறது கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை. நல்லா இருக்கிறப்பையும் சரி, நல்லா இல்லாமல் போகிறப்பையும் சரி, சுகமாக இருக்கும்போதும் சுகமில்லாமல் இருக்கும்போதும், பணம் இல்லாமல் இருக்கும்போதும் பணம் இருக்கும்போதும், எப்பொழுதும் ஆராதிக்கிற, நாம் தேடுகிற, தொழுது கொள்கிற தேவனை எப்பொழுதுமே உயர்வா பார்க்கணும். அவரை எப்படி பார்க்கணும்? அவர் எல்சலாயின் தேவன். சொல்லுங்க, எப்படி பார்க்கணும்? அவரை அசால்ட்டா பார்க்கணும். ஆபிரகாமுக்கு 100 வயசுல குழந்தைய கொடுத்தாரியா? என் 20,000 ரூபாய் கர்த்தருக்கு பெருசா? நத்திங். 100 வயசுல குழந்தை கொடுக்கறதுக்கு அவர் பெரியவராக இருக்காருன்னா எனக்கு 20,000 ரூபாய் பாரு, ஒண்ணுமே இல்லை. ஆபிரகாமுக்கு 100, சாராளுக்கு 100 வயசுல கற்பம் செத்து போன, அந்த செத்து போன கற்பத்தில், உற்பத்தி ஆகாத அந்த கற்பத்தில் சாராளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை, அதை விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஆண் குழந்தை கொடுத்துருக்க அவர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருப்பாரானால் எனக்கு வீடை கொடுக்காமல் எப்படி இருப்பாரு? அவர் பார்வையில் அற்பமான காரியம் ஒண்ணுமே இல்லை, நத்திங். தேவன் எப்படி பார்க்கணும்? தேவன் எப்படிங்க பார்க்கணும்? அல்லேலூயா. தேவன் எப்படி பார்க்கணும் சொல்லுங்க. அன்னைக்கெல்லாம் நடந்ததுங்க, இன்னைக்கு அதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க. இன்னைக்கு எல்லாம் விஞ்ஞான உலகம். விஞ்ஞானத்தை உண்டாக்கினவரும் கர்த்தர் தான். ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனை ரெண்டாவது எப்படி பார்க்கணும்? எப்படி பார்ப்பீங்க? இப்ப செய்தி வருது இல்ல, என்ன செய்தி வருது? சன் நியூஸை திறக்கிறீங்க, தந்தி டிவியை திறக்கிறீங்க, எடுத்தோன்னே என்ன வருது? தலைப்பு செய்தி, முக்கிய செய்தி, இன்று முக்கிய செய்தி. அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, தலைப்பு செய்தி. தமிழகத்தில் அநேக இடங்களில் ஹோட்டல் உணவகங்கள் மூடப்படுகின்றன. பெரிய பெரிய ஐடி கம்பெனிலாம் மூடப்பட்டு வருகின்றன. இப்படியே போனால் அத்தியாவசிய பொருட்கள் நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. நம்மளுக்கு பயம் வருதா இல்லையா? வருதா இல்லையாங்க? அப்படி செய்தி கேட்கிறப்ப என்ன சொல்லணும் நீங்க உள்ளத்துல? இதெல்லாம் மாற்றுகிறவர் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். சூழ்நிலையை பார்த்து நான் சொன்ன பாருங்க, போன வாரம் சூழ்நிலையை பார்த்து நம்ம வாழல. அடிக்கிற காத்து, அடிக்கிற சூழ்நிலை, அடிக்கிற பிரச்சனைகள், அடிக்கிற போராட்டம், அடிக்கிற இந்த நெருக்கடிகளை பார்த்து வாழல. என்னை உண்டாக்கினவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார் என்பதை பார்த்து நான் வாழுகிறேன். அவர் 100 வயதுல குழந்தை கொடுக்க கூடுமானால் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு அவருக்கு எம்மாத்திரம் லேசான காரியம். முடியாது, ஆகுன்னு சொல்லுங்க. ஆமே, நடக்காது, நடக்கும். கர்த்தரால் ஆகாத காரியம்